பன்னி வெட்டுற இடத்துல நம்ம போய் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியாயத்தை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. தீவட்டிப்பட்டி அப்படிங்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதி, அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல பாரம்பரியமாக அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 30 குடும்பம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு புறம்போக்கு இடம். அவங்க கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையாக அங்கேயே உட்காந்து, அது கோவில்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சு அங்கே ஒரு கிராம தேவதை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. பக்கத்தில் ஒரு இடத்துல பன்னி வெட்டுறது, ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, இதெல்லாம் அவங்க ஜென்ரலாக அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிலேருந்து கொஞ்சம் தள்ளி வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்க ஒரு 250-300 தலைக்கட்டு இருக்கும். அது பக்கத்தில் இன்னொரு ஊர். அவங்களும் இங்கே வழிபாட்டுக்கு வரக்கூடிய பழக்கமும் அங்கே இருக்குது. திடீர்னு அந்த பக்கத்தில் நாகூர் மீரான் அப்படின்னு ஒருத்தர் தாசில்தாராக வந்தார். அவர் வந்த உடனே என்ன அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு தொழுவதற்கு இடம் வேண்டும் அப்படி என்பதற்காக அந்த இடத்த அவங்க புல்டோசர் வச்சு இது பண்ணுறாங்க. ப்ரெஷர் இல்லாமல் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஒரு மத வழிபாட்டுத்தலம் ஆரம்பிக்கணும்னா கூட கவர்மெண்ட்டில் சாங்ஷன் வாங்கணும்னு இந்த நாட்டோடு பஞ்சாயத்து ரூல்ஸ் இருக்குது. நம்ம நாட்டில் அவங்கவுங்க இந்த பார்லிமெண்ட்டில் அப்பப்போ ஒன்று தூக்கி காட்டுவாங்களே, அதுக்கு பேர் என்ன, கான்ஸ்டிடியூஷன் ஒரு புஸ்தகம். அதை உள்ள ஒரு வயலும் படிச்சிருக்க மாட்டான், ஆனால் தூக்கி காட்டுறான். இந்த கான்ஸ்டியூஷனில் 27வது ஆர்டிக்கிள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. டேக்ஸ்னால அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை எந்த ஒரு ரிலிஜியனுக்கோ எந்த ஒரு ரிலிஜியஸ் டினாமினேஷனுக்கோ செலவு செய்யக்கூடாது. நீங்கள் தான் இது செக்யுலர் நாடுங்கிறீங்களே. ஒரு செக்யுலர் நாட்டில் ஒரு அரசு இடத்த நீங்கள் ஒரு மதத்துக்குன்னு கொடுக்கறது பிரின்சிபல் ஆஃப் செக்யுலரிசத்துக்கு ஆதரவானது எதிரானதான் எது? அப்போ இவ்வளோ வருஷம் அவங்க செய்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அப்போ நீங்கள் வேறு இடத்துல நீங்கள் தொழலாமே, ஏன் இங்கே தான் தொழணுமா? ஹிந்துக்கள் தொழுது இப்போ ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல தான் இதை கொண்டு வைக்கணுமா? நானும் திரும்பி கேள்வி கேட்கலாம்ல. அவன் பூஜை பண்ணுற இடத்துல தான் உங்களுக்கு வைக்கணுமா? ஏன் இந்த கேள்வி நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? சார் அதே மாதிரி ஒருவேளை யார் சார் அந்த அங்கே தர்கா வேணும் இல்லை மசூதி வேணும் கேட்டது யாருங்க? அது தெரிலங்க. அது அரசாங்கம் தான் அதுக்கு இப்போ கிளாரிஃபை பண்ணோம். நீங்களே கொடுக்குறீங்களா இல்லைன்னு யாராவது கேட்டு கொடுக்குறீங்களா? எதற்காக கொடுக்குறீங்க? நீங்கள் விளக்கம் சொல்லுங்கள். இந்த பன்னி எங்கள் மசூதி ஏரியாவுக்குள்ளே போச்சுன்னு இந்த நாட்டில் எவ்வளோ கலவரம் நடந்திருக்கு. அப்போது முஸ்லீம்கள் நியாயமானவங்களாக இருந்திருக்கணும்னா, பன்னி வெட்டுற இடத்துல நம்ம போய் தொடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியாயத்தை இப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. அப்போ நாங்கள் பன்னி இருந்தால் கிட்ட போக மாட்டோம்னு சொல்லக்கூடியது ஏமாத்துனாது ஒத்துக்குங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒத்துக்குங்க. பன்னி இருந்தால் எங்களுக்கு ஹராம், ரைட். இப்போ பன்னி வெட்டுற இடத்துல நீங்கள் இப்போ தொட வரீங்களே, அப்போ இப்போ ஹராம் கிடையாதா?